கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பிரகாசிக்கும் தேவாலயங்கள், பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கும் காட்சிகள். கிறிஸ்துமஸை முன்னிட்டு மின் விளக்குகளால் மிளிரும் சென்னை விமான நிலையம், வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வண்ண விளக்குகளால் அலங்காரம். கிறிஸ்துமஸை முன்னிட்டு மின் விளக்குகளால் ஜொலிக்கும் மதுரை கீழவாசல் தூய மரியன்னை தேவாலயம், வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டுள்ள பருந்து பார்வை காட்சிகள். கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளத்தில் 45 அடி உயரம் 80 அடி நீளம் கொண்ட பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் குடில், பிரமிட் வடிவிலான குடில் கிறிஸ்துவ பிறப்பு குறித்து காட்சிகளை தத்ரூபமாக வடிவமைத்து அசத்தல். டெல்லியில் கத்தோலிக்க திருச்சபை நடத்திய கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. கருணை, தன்னலமற்ற சேவையை இயேசு கிறிஸ்து உலகுக்கு போதிப்பதாக பேச்சு. स्वास्थ्य के क्षेत्र में सामान्य मानवी की सेवा के संकल्प हो, हम सब इन्हीं अपनी जिम्मेदारी मानते हैं. साथियों, जीसस क्राइस्ट ने दुनिया को करुणा और निस्वार्थ सेवा का रास्ता दिखाया है. हम क्रिसमस को सेलिब्रेट करते हैं और जीसस को याद करते हैं, ताकि हम इन मूल्यों को சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலாக உள்ளது பாஜக, சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்களை ஆதரித்தது அதிமுக. சிறுபான்மையினரின் காவல் அரணாக திமுக இருக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இன்னைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வலிமையான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தியது திமுக தான். பாராளுமன்றத்தில் ஆதரவளித்த கட்சி எதுன்னா அதிமுக. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் செலவை அரசே ஏற்கும். முதல் அயல்நாட்டு பயணத்திற்கான முழு செலவு உட்பட ஆண்டுக்கு 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யும் வகையில் அரசாணை வெளியீடு. தமிழ்நாட்டில் 5, 8ஆம் வகுப்பு உட்பட அனைத்து வகுப்புகளுக்கும் தற்போதைய தேர்ச்சி முறையே தொடரும். தமிழ்நாட்டு பள்ளிகளில் தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். மத்திய அரசின் அறிவிப்பு, ஏழை எளிய குழந்தைகள் தடையின்றி 8ஆம் வகுப்பு வரை கல்வி பெறுவதற்கு தடைக்கல். கல்வி உரிமை சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்கள் மத்திய அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே பொருந்தும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்து அரசுக்கு ரூபாய் 46 கோடி இழப்பு ஏற்படுத்திய வழக்கு. 6 மாதத்திற்குள் விசாரணை நடத்தி முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள பள்ளிகள், தேவாலயங்கள், மசூதிகள் மற்றும் கோவில்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது. விதிமீறி கட்டிடம் கட்டிய தனியார் பள்ளி தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. UGC NET தேர்வை பொங்கல் விழா நாட்களில் நடத்தக்கூடாது. மத்திய அரசுக்கு உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தல். சென்னை குளத்தூர் தொகுதியில் உள்ள கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டடம். 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தை நோக்கி நகரும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை சவுகார்பேட்டையில் பட்ட பகலில் கத்தியை காட்டி மிரட்டி பையை அறுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியான விவகாரத்தில் 3 கைது.
போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற போது கையில் முறிவு ஏற்பட்டதால் இருவருக்கும் மாவுக்கட்டு. சென்னை தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில் நிலைய சிக்னல் கோளாறு, சேவையில் பாதிப்பு. மக்கள் அவதியுற்ற நிலையில் சீரமைப்பு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்ட அதிகாரிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பல லட்சம் மதிப்பிலான விநாயகர் சிலை பொறிக்கப்பட்ட யானை தந்தம் பறிமுதல். வீட்டில் யானை தந்தத்தை பதுக்கியதாக ஒருவர் கைது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே மரத்தின் கிளை பைக்கின் மீது முறிந்து விழுந்து விபத்து. 2 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. நாமக்கலில் வாகனத்தை ஓரமாக நிறுத்துமாறு கூறியதால் தகாத வார்த்தைகளால் பேசி தாக்க முயற்சி. போதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞரை வெளுத்து வாங்கிய டீ கடை பெண் உரிமையாளர். சென்னை எண்ணூர் அருகே காசிக்கோவில் குப்பம் பகுதியில் லாரி ஓட்டுநரிடம் பணம் கேட்டு மிரட்டல். பர்ஸை பறித்துக் கொண்டதுடன் அரிவாளால் வெட்டிவிட்டு பைக்கில் தப்பியோடிய இளைஞர்களுக்கு வலைவீச்சு. நெல்லை மாவட்டத்தில் 2 நாட்களாக நடைபெற்ற கேரள மருத்துவ கழிவுகள் அகற்றும் பணி நிறைவு. 30 லாரிகளில் கேரளாவுக்கு எடுத்து செல்லப்பட்ட மருத்துவ கழிவுகள். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே தங்க நகைக்கு பாலிஷ் போட்டு தருவதாக கூறி ஏமாற்றிய நபர். நகையின் எடை குறைந்ததால் தர்மடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். கோவை அரசு மருத்துவமனை முன்பாக உள்ள டிரான்ஸ்பார்மர் மீது ஏறிய மதுபோதை ஆசாமி. தற்கொலை மிரட்டல் விடுத்த நபரை நீண்ட நேரம் போராடி கீழே இறங்கச் செய்த காவல்துறையினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கணவனை கத்தியால் குத்திய மனைவி. நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக வெறிச் செயல். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கர் இன்று அமெரிக்கா பயணம். இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். பிரபல திரைப்பட ஆளுமை ஷியாம் பெனகல் தனது 90வது வயதில் காலமானார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. திரைப்பட படைப்பாளுமை ஷியாம் பெனகல் மறைவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல். மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்து பதிவு. விசாரணைக்காக காவல் நிலையத்தில் ஆஜராக அல்லு அர்ஜுனுக்கு போலீஸ் மீண்டும் நோட்டீஸ். இன்று காலை 11 மணிக்கு நேரில் வந்து விளக்கமளிக்குமாறு உத்தரவு. ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க கோரும் வங்கதேசத்தின் கோரிக்கை குறித்து இப்போது கருத்து சொல்ல முடியாது. வங்கதேச தூதரகத்திலிருந்து வந்த குறிப்பு பற்றி வெளியுறவு செய்தி தொடர்பாளர் பதில். அடர் பணியுடன் தலைநகர் டெல்லியை வாட்டி வதைக்கும் கடுங்குழி. மக்கள் தற்காலிக முகாம்களில் தஞ்சம்.
டெல்லியில் யமுனை நதியில் அமோனியாவின் அளவு அதிகரிப்பு. தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் 50% உற்பத்தி குறைவு, தட்டுப்பாடு. இமாச்சல பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து பாதிப்பு. ஆமை போல் ஊர்ந்து சென்ற 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள். தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் நியமனம். குடியரசுத் தலைவர் உத்தரவு. பீகார் மாநிலம் பாட்னாவில் தொடரும் தேர்வர்களின் உண்ணாவிரத போராட்டம். அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 70வது தேர்வை புதிதாக நடத்த வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி பகுதியில் 17 வயது தலித் சிறுவன் தூக்கிட்டு தற்கொலை. பிறந்த நாள் விழாவுக்கு அழைத்து நிர்வாணப்படுத்தி தாக்கியதோடு சிறுநீர் கழித்து வீடியோ எடுத்து மிரட்டியதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் 2 நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த கேரவன் வாகனத்திலிருந்து 2 சடலங்கள் மீட்பு. வாகனத்தின் ஏசியிலிருந்து வெளியான நச்சு வாயு தாக்கி உயிரிழந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். வெள்ளை மாளிகையின் செயற்கை நுண்ணறிவு பிரிவு ஆலோசகராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் நியமனம். சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணனை நியமித்தார் டொனால்ட் ட்ரம்ப். பரிசு பொருட்களுடன் பனிசறுக்கு வாகனத்தில் புறப்பட்ட சாண்டா கிளாஸ். ஹமாஸ் இஸ்ரேல் தொடங்கியதிலிருந்து காசாவில் இதுவரை 45,317 பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. சுமார் 1,00,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் தகவல். புரோ கபடி தொடரில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி பூனேரி பல்தான் வெற்றி. மற்றொரு போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது தபாங் தில்லி அணி. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் லீக் போட்டி. ஹைதராபாத் அணியை வீழ்த்தி நார்த் ஈஸ்ட் அணி அபாரம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கிரிக்கெட் முன்னாள் வீரர் காம்ப்ளிக்கு மூளையில் இரத்த உறைவு இருப்பது கண்டுபிடிப்பு. தாம் உயிரோடு இருப்பதை இவரால் தான் என படுக்கையில் இருந்தவாறே சுட்டிக்காட்டி நிகழ்ச்சி. जो डॉक्टर है हमारे मेन डॉक्टर है उनके वजह से मैं जिंदा हूँ. हमारे जो है मानव सेना. பாலிவுட் நடிகர் வருண் தவானுக்கு தென்னக மொழிகளை கற்றுக் கொடுத்த நடிகை கீர்த்தி சுரேஷ். நான் உங்க எல்லாரையும் நேசிக்கிறேன். എനിക്ക് നിങ്ങളെല്ലാരെയും ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. എനിക്ക് നിങ്ങൾ എല്ലാരെയും എനിക്ക് നിങ്ങൾ എന്നാലേ എനിക്ക് നിങ്ങൾ എല്ലാരെയും വളരെ വളരെ ഇഷ്ടമാണ്. பேபி ஜான் பட ப்ரமோஷனுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவை இன்ஸ்டாவில் பகிர்ந்து உற்சாகம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மகா கும்பமேளாவுக்கு தயாராகும் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜ் நகரம். பல லட்சம் பக்தர்கள் புனித நீராட வருவார்கள் என்பதால் செய்யப்படும் முன்னேற்பாடுகளின் ட்ரோன் காட்சிகள். திருவண்ணாமலை தீபத் திருவிழாவின் இறுதி நாளில் மகா தீப ஜோதியாக காட்சியளித்த அண்ணாமலையா. அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம்.